ஸோ நம்ம மேனிஃபெஸ்டேஷன் பத்தி நினைக்கிறோம். பட் அது ஏன் ஒருத்தருக்கு நடக்குது? ஏன் இன்னொருத்தருக்கு நடக்க மாட்டேங்குது? ஏன் லைக் ஏன் அந்த டைம் கேப் இருக்கு? அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நீங்க நினைக்கிறத பொறுத்து. நான் லைக் 24/7 அத நினச்சுக்கிட்டே இருக்கேன். அப்ப அது எனக்கு நடக்கவே மாட்டேங்குது. அப்பவும் அது நான் நினைக்கிறத பொறுத்தா? நோ. நீங்க கரெக்ட்டா அத மட்டும் தான் நினைக்கிறீங்களா? லைக் இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள், ம் இப்போ நான் ஒரு பைக் வாங்கணும்னு யோசிக்கிறேன்னு வச்சுக்கலாம், சின்னதா. ஒரு டைம் எனக்கு பைக் வாங்கணும்னு இருக்கேன். அப்போ அது ஒரு யூனிவர்ஸ கிரியேட் பண்ணுது. இன்னொன்னு டைம் இதெல்லாம் என்னால முடியுமா? நான் ஏர்ன் பண்ற சேலரிக்கு பைக் என்னால ஓனா வாங்க முடியுமா? அப்படின்றப்போ, அது ஒரு டைமென்ஷன் கிரியேட் பண்ணுது. ஸோ, இப்போ இது 2மே இருக்கிறப்போ, யூனிவர்ஸ்க்கு தெரியாது எது ரியாலிட்டி, எத நான் குடுக்கணும் அப்படின்றது. அப்போ இதிலிருந்து கொஞ்சமோ, இதிலிருந்து கொஞ்சமோ அது எடுத்துக்கும். லைக் நீங்க மேபி உங்களோட ஃப்ரெண்டோட பைக்க ட்ரை பண்ணலாம். லைக் அந்த ஒரு ஃபீல் உங்களுக்கு அந்த ஃபீல் குட் அந்த ஒரு சென்சேஷன் உங்களுக்கு வரலாம். பட் அஃப்கோர்ஸ் நீங்க வாங்கியிருக்க மாட்டீங்க. ஏன்னா உங்களோட இன்னொன்னொரு யூனிவர்ஸ்ல இதெல்லாம் என்னால முடியுமா? அப்படின்ற ஒரு தாட் இருக்கு. அப்புறம் எப்படி அது நடக்கும்? அஃப்கோர்ஸ் நடக்காது. ஸோ லைக் அவ்வளோதான். நம்ம சின்ன குழந்தையா இருக்கும்போது என்னலாம் சொல்றோமோ, அத அப்படியே நம்பிடுவோம்ல. அந்த மாரி தான். கண்டிப்பா பைக் வாங்குவேன். அப்படின்ற ஒரு ஒரு நம்பிக்கை வேணும். அதிலயே நம்ம வாழணும். எந்த நெகட்டிவிட்டியும் இல்லாம. ஸோ அந்த மாரி இருக்கும்போது, யூனிவர்ஸ்க்கு வேற ஆப்ஷன் இல்ல. லைக் நீங்க எந்த நெகட்டிவிட்டியுமே குடுக்கல. எந்த ஒரு நெகட்டிவிட்டியுமே குடுக்கலன்னா, யூனிவர்ஸ் நீங்க நெனச்ச அந்த பாசிட்டிவிட்டி மட்டும் தான் இருக்கு. அப்ப அதுதான் உண்மை. அதுதான் ரியாலிட்டின்னு நெனச்சு, அது கண்டிப்பா அத நிறைவேத்தும். ஸோ இப்படிதான் அது ஒரு சில பேருக்கு வொர்க் ஆகுது, ஒரு சில பேருக்கு வொர்க் ஆகல. இது எல்லாத்துக்கும் காரணம் இதுதான். ஸோ பாசிட்டிவா இருந்தா நடக்கும். லைக் எனக்கு புரியுது. இதுதான் என் ரியாலிட்டின்னு தெரியுது. அப்புறம் எப்படி நான் அதையும் மீறி நான் பாசிட்டிவா இருக்கிறது. பட் அதுதான் மேஜிக். ஃபேக் இட் அன்டில் யூ மேக் இட். ஓகே. ஓகே பாய்.